ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நாம் பிடல் காஸ்ட்ரோவை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். இது 2ஆம் பகுதி. மெக்சிகோவில் காஸ்ட்ரோ இருக்கும்போதுதான் அவருக்கு தேச எல்லை கடந்த மனிதநேய போராளியான சேக்குவாரா அறிமுகமானார். அவர் கியூபா விடுதலை போராட்டத்தில் தன்னையும் இணைத்து கொண்டார். காஸ்ட்ரோவும் சேக்குவாராவும் கிரான்மா என்னும் கள்ளத்தோணி மூலம் கியூபா வந்தடைந்தனர். அடர்த்தியான மரங்கள் நிறைந்த சியாரா மேஸ்த்ராவில் தங்கியிருந்தபடியே கியூபா விவசாயிகளையும் இளைஞர்களையும் புரட்சிக்கு தயார்படுத்தினார். பின் படிப்படியாக முன்னேறி கியூபாவில் காஸ்ட்ரோ தலைமையிலான சோசலிச குடியரசை நிறுவினார். மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைவரான லெனின் கொள்கையில் ஈர்ப்பு கொண்ட காஸ்ட்ரோ கியூபாவை ஒரு கட்சி ஆட்சி நாடாக மாற்றினார். அவரது ஆட்சியில் மத்திய பொருளாதார திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அரசு செலவில் செயல்படுத்தப்பட்ட சுகாதார மற்றும் கல்வி திட்டங்கள் ஆகியவை விரிவுபடுத்தப்பட்டன. அனைவருக்கும் இலவச கல்வி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் கியூபாவின் தொழில்நுட்பத்தில் 60% பணிகளை பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்தார் பிடல் காஸ்ட்ரோ. வெளிநாடுகளில் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான புரட்சிக்கு காஸ்ட்ரோ ஆதரவு வழங்கினார். இஸ்ரேலுக்கு எதிராக சிரியா மற்றும் எகிப்து நாடுகள் தாக்குதல் நடத்திய போதும், அங்கோலியா உள்நாட்டு போரின் போதும் கியூபா படையை அனுப்பி காஸ்ட்ரோ உதவி செய்தார். 1959ஆம் ஆண்டு முதல் 1976ஆம் ஆண்டு வரை கியூபாவின் பிரதமராகவும், 1976ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரை அதிபராகவும் பொறுப்பு வகித்தார். காஸ்ட்ரோவின் ஆட்சியின் கீழ் கியூபா வந்ததும் அமெரிக்கா அவரை தன்வசம் இழுக்க முயற்சித்தது. ஆனால் அதற்கு காஸ்ட்ரோ மறுத்து, கியூபா வளங்கள் கியூபா மக்களுக்கே சொந்தம் என்று கூறிவிட்டார். அதனால் அமெரிக்கா கியூபா மீது பொருளாதார தடையை விதித்தாலும் காஸ்ட்ரோ அதனை சமாளித்தார். கியூபாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் கியூபாவிலேயே தேங்கும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது பிடல் காஸ்ட்ரோவுக்கு கை கொடுத்தது ரஷ்யா. கியூபாவின் பொருட்களை ரஷ்யா இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டது. மேலும் கியூபா மக்களும் தங்கள் நாட்டிற்காக கடுமையாக உழைத்தனர். இதனால் அமெரிக்கா நிறுவனங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டன. காஸ்ட்ரோவை கொலை செய்ய அமெரிக்காவின் CIA அமைப்பு தீவிரமாக செயல்பட்டது. ஒரு முறை 2 முறை அல்ல, மொத்தம் 638 முறை பிடல் காஸ்ட்ரோவை கொலை செய்ய திட்டமிட்டு அமெரிக்கா தோல்வியை தழுவியது. 49 ஆண்டுகள் கியூபாவை ஆண்ட காஸ்ட்ரோ உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி 24இல் பதவியிலிருந்து விலகினார். அவருக்கு பின் அவரின் சகோதரர் ராவுல் காஸ்ட்ரோ அதிபராக பதவியேற்றார். உலகத்தில் நீண்ட காலத்துக்கு தலைமை பொறுப்பில் இருந்த தலைவர் என்ற பெரும் பெருமையை காஸ்ட்ரோவுக்கு மட்டுமே சொந்தமாகும். சர்வதேச அளவில் காஸ்ட்ரோ 1979ஆம் ஆண்டிலிருந்து 1983ஆம் ஆண்டு வரை மற்றும் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2008ஆம் ஆண்டு வரை அணிசேரா இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்துள்ளார். உலக அமைதிக்கு பாடுபட்டோருக்கான சீனா கிராம கழகத்தின் கன்ஃபூசியஸ் அமைதி விருது பிடல் காஸ்ட்ரோவுக்கு 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற போராளியாக திகழ்ந்து ஆதிக்க சக்திகளுக்கு அடிபணியாமல் உலகின் மிகப்பெரிய தலைவராக போற்றப்படும் பிடல் காஸ்ட்ரோவின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். தொடர்ந்து பாருங்கள்.